பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு மறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் ரஜாமி சரணம் ஆதிம். யஸ் சிவோ நாம ரூபாभ्याम् யா தேவி சர்வமங்கலாः. தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்களோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமா. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, பல்லக விளக்கது பலரும் காண்பது. சொல்லக விளக்கது சோதிவானது, நல்லக விளக்கது நம சிவாயவே. நல்லக விளக்கது நம சிவாயவே. 12 ஜோதிர்லிங்க ஸ்தலத்துல கேதாரநாதம்ங்கிற அற்புதமான ஒரு திவ்ய கஷேத்திரம். ஜோதிர்லிங்கம் அப்படின்னாலே ஆகாசத்திலிருந்து பகவான் பூமிக்கு ஜோதியாக வெளிப்பட்டு அருட்காட்சி கொடுத்த இடம். ஹிமாச்சல பர்வதத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாரத தேசத்தினுடைய எல்லையை நிர்ணயம் பண்ணி தரக்கூடிய புண்ணிய கஷேத்திரம் திருக்கேதாரம்ங்கிற திவ்ய கஷேத்திரம். மனசால நினைக்கிறதோ ஆத்மாவால பூஜை பண்றதோ அங்க போய் பகவான பார்க்கிறதோ பெரிய ஆத்ம திருப்தி. ஜென்மால சுகிருதம் இருந்தால், பாக்கியம் இருந்தால் கேதாரநாத் இருக்கக்கூடிய திக்க நமஸ்காரம் பண்ணலாம். ஜென்மால மகத்தான புண்ணியம் பண்ணிருந்தா கேதாரநாத்துக்கு போய் பகவான தரிசனம் பண்ணலாம். அப்பேற்பட்ட அனுகிரகம் கேதாரநாதம். ஹிமாச்சல பர்வதத்துல, அதாவது இமயமலையில 12,000 அடி உயரக்க இருக்கக்கூடிய ஒரு திவ்ய கஷேத்திரம். யுகத்துக்கெல்லாம் முன்னாடி ஏற்பட்டது. உமாதேவி சிவ பூஜை பண்ண கஷேத்திரம். ஒரு சந்தர்ப்பத்துல பிருங்கி மகர்ஷியாகப்பட்டவர் சிவ பூஜை பண்ணி சிவபெருமான பிரதட்சணம் பண்றதுக்காக கைலாசத்தை அடைஞ்ச போது ஏக சிம்மாசனத்துல சிவசக்திதான உமாதேவியும் சிவபெருமானும் இருக்கிறத ஒரு பிரமரங்கிற வண்டனுடைய ரூபம் எடுத்து சிவபெருமான பிரதட்சணம் பண்ணினாராம் பிருங்கி. உமாதேவிக்கு கோபம் வந்து, இது தப்புப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துட்டா. கைலாயம் சாபம் கொடுக்கறதுக்கு இடமில்லைன்னு சொல்லி உமாதேவிய சிவ பூஜை பண்றதுக்காக கைலாயத்துக்கு சமீபமா இருக்கக்கூடிய இடத்துல என்னை நீ வழிபடுவாயாகன்னு சொன்னாராம். அப்படி உமாதேவி வழிபட்டு உமாதேவிக்கு இடபாகம் கொடுத்து கௌரி கேதாரன் அழைக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம் தான் இந்த கேதாரநாதம். பிருங்கி மகர்ஷி உமாதேவியோட பிரதட்சணம் பண்ணி பூஜை பண்ண கஷேத்திரம் இது. கர்ப்பகிரகத்துல ஒரு வட்ட வடிவமான பாறை திரிகோண ரூபத்துல இருக்கு. அதுல ஒரு பக்கம் சுவாமியும் ஒரு பக்கம் உமையம்பிகையும் சேர்த்து பூஜை பண்றது இங்க. ஒரு க்ஷேத்திரத்துல எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அப்படி கேதாரநாத்துல எப்படி வழிபாடு பண்றோம்னா, ஆத்மா பரிபக்குவம் அடையறதுக்கு வேண்டிய ஒரு ரூபம் ஆஜ்யம்ங்கிற கிருதம் நெய். சுத்தமான பசுமாட்டனுடைய நெய்யினால சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சு, பெல்வதனத்தினால பிரம்மகமலம் அப்படிங்கிற விசேஷமான புஷ்பமானத புஷ்பிக்கக்கூடிய இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு சாத்தி நமஸ்காரம் பண்றது இந்த கஷேத்திரத்தினுடைய பிரசக்தி. நடந்து போகலாம், குதிரை மூலமா போகலாம், அழகான விமானம் மூலமா போய் சேரலாம்ங்கிற வழிவகைகள். யாருக்கு என்ன பிராப்தம் உண்டோ அந்த பிராப்தம். 6 மாசம் தேவர்கள் எல்லாம் பூஜை பண்றா, 6 மாசம் மனுஷா எல்லாம் வந்து தரிசனம் பண்றோம்.
இந்த திவ்ய கஷேத்திரத்துல மந்தாகினிங்கிற ஒரு அழகான நதி பெருக்கெடுத்து ஓடுறது. மந்தாகினியினுடைய அழகு, மந்தாகினியினுடைய சிறப்பு அப்படி பெருக்கெடுத்து ஓடி வர்றதுக்கு காரணம் என்ன? மந்தாகினிக்கு அப்படின்னா கைலாயத்துல உமாதேவி இங்க பூஜை பண்ணிட்டு வரத்த சிவபெருமானுடைய ஜடாஜூடத்துல இருக்கக்கூடிய கங்கை தானே ஒரு உரு கொண்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணி உமாதேவி இங்க பூஜை பண்ண போறா, நான் கூட தீர்த்த வடிவம் எடுத்து போறேனே அப்படின்னு பிரயாசப்பட்டாலாம். ஆகவே சிவபெருமான் ஒரு பேரை சுட்டி நீ மெதுவா போ, வேகமா போகாத அப்படின்னு சொல்லி சுவாமி அனுப்பிச்சு வச்சார். அப்படி இது மெதுவா நகர்ந்துட்டு வருதான். அது பாக்குறதே வேகமா இருக்கும், ஆனா அது மெதுவா நகர்ந்துட்டு வருது. அப்பேற்பட்ட அந்த மந்தாகினி பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த இடத்துல அந்த தீர்த்தத்தினால உமாதேவி பூஜை பண்றா. அந்த மந்தாகினிக்கு சிறப்பு, மந்தாகினியினுடைய வேகம் மெதுவா வரா. இவ அலக்கணந்தாங்கிற பத்ரிநாதத்திலிருந்து வரக்கூடியவரோட 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தேவ பிரஜா கையில சேர்றா. பிரஜாக்கனால 2 நதி சேர்றது. இப்படி இங்கேருந்து வரக்கூடிய மந்தாகினியும் பத்ரிநாதத்திலிருந்து வரக்கூடிய அழகான அலகனந்தாவும் ஒன்று சேரக்கூடிய இடம் தேவ பிரஜாகை. அதுக்கப்புறம் பூமியை வந்து அடைகிற. அதனால இந்த ஹிமாச்சல பர்வதம் பூமியும் கிடையாது, ஆகாயமும் கிடையாது, நடு மத்தியத்தில் இருக்கு. அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரம். இந்த திவ்ய கஷேத்திரத்துல இந்த சுவாமிய எப்படி பூஜை பண்ணணும், என்னென்ன காலத்துல எப்படி இந்த சுவாமி ஆராதனை பண்ணணுங்கிற முறையான வழிபாட்டு முறைய யார் நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தான்னா சங்கர பகவத் பாதா. சங்கர பகவத் பாதால் கடகான திரு உருவம் விக்கிரகம் இங்க இருக்கு. சங்கர பகவத் பாதால் இந்த இடத்துல வந்து சுவாமிய பார்த்து அனுகிரகம் பண்ணி அதுக்கு பிற்பாடு இதனுடைய அவதார காலம் சம்பூர்ணமாகிறதுன்னு இதன் வழியாக கைலாயத்துக்கு கிளம்புறார். ஆகவே கைலாயத்துக்கு போகக்கூடிய வழி கேதாரநாதம். கைலாயத்திற்கு போகக்கூடிய வழி மட்டும் கிடையாது, கேதாரநாத்திலிருந்து பின்பக்கத்துல பார்த்தா கைலாய தரிசனம், சிகர தரிசனமே தெரியுமா. அப்பேற்பட்ட ஒரு வழி சங்கரருக்கு ஒரு அழகான திரு உருவம் இருக்கு. நாமளும் நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு வசதியான ஒரு கஷேத்திரம். இந்த திவ்ய கஷேத்திரத்துலதான் பஞ்சபாண்டவா ஆவிர்வாவம் அவதாரமானா. இங்கதான் பாண்டு தன்னுடைய மனைவியோட இருக்கக்கூடிய காலகட்டத்துல குந்தி தேவிக்கு கிடைச்ச மகாமந்திரத்தினால பாண்டுவ பிரார்த்தனை பண்ணிட பிறந்த குழந்தைகள் பஞ்சபாண்டவா. பஞ்சபாண்டவா தங்களுடைய காலத்துக்கு பிற்பாடு, அதாவது குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு, இத்தனை பேரெல்லாம் நம்ம இந்த ஒரு பெரிய ஒரு யுத்தம்ங்கிற பேர்ல கண்ணுக்கு தெரிஞ்ச அத்தனை பேரையும் நாம ஹிம்சை பண்ணிட்டோம், மதம் பண்ணிட்டோமே, இதுக்கு என்னடா பிராயசித்தம், வாழ்ந்து என்ன பிரயோஜனம், அடுத்தவன் அடிச்சு நம்ம என்னத்தை வாழ போறோம்னு மன நிம்மதி இல்லாம இருக்கு. என்ன பார்க்கக்கூடிய சகோதரன், அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவா, குருவாக இருந்தவா, அத்தனை பேரையும், ஆனா காலக்கிரமம் வேற வழி கிடையாது. தர்மத்தை ஸ்தாபிதமாகணும். அதர்மம் ஒருத்தன் பண்றான்ங்கிற பட்சத்துல அவனை நிராகரணம் பண்ணணுமேங்கிற காலக்கிரமத்தினால செய்யப்பட்டாலும் கூட பெரிய பாவம் அபவாதம். என்னடா பண்ணலான்னு தெரியல, இதற்கு என்ன பிராயஷ்சித்தம், எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே காடுகள்ல தெரிய ஆரம்பிச்சார். ராஜ்யம்லாம் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், அத்தனையும் கொடிகட்டி பறந்தவா, எதுவுமே வேண்டாம்னு விரும்பின காத்ததே புசித்து கொண்டு காட்டிலே கிடைக்கக்கூடிய இலையையே ஆடுதாக மறுபுரியாக தரித்து கொண்டு கிடைக்கக்கூடிய தீர்த்தத்தையே பருகி கொண்டு யாரும் இல்லாமல் பஞ்சபாண்டவா அப்படியே இமாச்சல பர்வதத்துல தேடி வரத ஆகாசவாணி சொல்லித்து சிவ தரிசனத்தினால மோட்ச பதவி உங்களுக்கு உண்டு. அப்படி சிவ தரிசனத்துக்காக நித்தம் பார்த்து பார்த்து தேடிட்டு வர ஒரு இடத்துலயும் கிடைக்கல. நிறைய காட்டிலே வாழக்கூடிய எரும மாடுகள்லாம் போகுது. அதுல ஒரு எரும மாடு பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த எரும மாடு பார்த்தோம்னா அது ரொம்ப இதெல்லாம் விட பெருசா இருக்கு. அதனுடைய காலில் ஒரு சலங்க வேற கட்டிருக்கு. ஜல் ஜல்னு ஒரு சத்தம் கேட்கறது. பீமன் கவனிச்சு பார்த்து கிட்டக்க போகிறதே ஓடி போச்சு. அதை துரத்த ஆரம்பிச்சான். துரத்துட்டே போறான், பிடிக்கவே முடியல. எவ்வளவோ பிரயத்தனப்பட்டான் பீமன், முடியல. கடைசி அதனுடைய வாழை பிடிச்சான். பிடிச்சு இழுக்கிறான். அது போய் நேர பர்வதத்துள்ள இமாலய பர்வதத்துள்ள போய் உள்ள முழுக்க போயிடுது. அதனுடைய முதுகு பாகம் வட்டபடியே இருந்தது. ஆகாசவாணி சொல்லிட்டு இதுதான் சுவாமி பரமேஸ்வரன். அப்படி அந்த முதுகனுடைய பாகம்தான் கேதாரீஸ்வரராக கேதாரநாதனுக்காக
பீமனுக்கு பிரத்யட்சமான அந்த முகடுதான் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூலமூர்த்தி கேதாரீஸ்வரர். அழகான மூர்த்தி. இதான் நம்ம தரிசனம் பண்றோம். அப்புறம் பஞ்சபாண்டவா எல்லாரும் சேர்ந்து ஆத்ம பூஜை பண்ணி ஆஜ்யத்தினால அபிஷேகம் பண்ணி சுவாமியை பூஜை பண்ண திவ்ய கஷேத்திரம். ஜோதிர்லிங்கத்துல ஹிமாலயத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய பெருமைக்குரியது. ஜோதிர்லிங்கத்துல நாம தரிசனம் பண்ணாலே பெரிய ஆனந்தம் உண்டு, பரமானந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணிய கஷேத்திரம். அப்பேற்பட்ட கேதாரநாதம் அழகான பெரிய விசாலமான மண்டபம். வெளியில ஆண்மனந்தி, உள்ளுக்குள்ள போறதே மண்டபத்துல இருக்கக்கூடிய சுவாமி. அந்த இடத்துல வலதுபுறத்துல ஜெகன்மாதா அம்பிகையினுடைய சன்னதி. கௌரிங்கிற தேவியாகப்பட்டவள் எழுந்தருளிருக்கார். மூலஸ்தானத்துல மலைமுகடு மாதிரியான சுவாமி. சுற்றீர பார்த்தோம்னாக்க வெள்ளி கதவுகள் போற்றப்பட்டிருக்கு. சப்த ரிஷிகள் பூஜை பண்றா, நாரத பகவான் பூஜை பண்றா, தேவர்கள் நித்தம் பூஜை பண்றா. இந்த சன்னதி தீபாவளி முடிஞ்ச உடனே ஒரு நெய்தீபம் ஏற்றி சன்னதியை சாத்துவா. 6 மாச காலம் யாரும் நுழைய கூட முடியாது. 6 மாசம் கழிச்சு அக்ஷய திருதியோடு தொடர்புடைய நாள்ல சன்னதியை திறக்கிறதே 6 மாசத்துக்கு முன்னாடி ஏற்றின தீபம் இன்னி வரைக்கும் எரிஞ்சுட்டே இருக்கும். அந்த தீப தரிசனம் பார்க்கறதுக்காகவே காத்திருந்து உள்ள போவா. அப்பேற்பட்ட ஒரு வைபவம், ஆச்சரியகரமான ஒரு திவ்யக்ஷேத்திரம், மகத்தான புண்ணியம் இதெல்லாம் இருந்தால் கூட்டி தரக்கூடிய கேதாரீஸ்வரர் நம் அத்தனை பேருக்கும் சகலவிதமான சௌபாகியம் தந்தருளி செய்ய வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம